உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் மனமார்ந்த இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு கிறிஸ்துமஸ். இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே உலகெங்கிலும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் இந்த நாளை மிகவும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நாமும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதே சமயம் இந்த புயலினால் பெரும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு உடை உணவில்லாமல் இருப்பிடமில்லாமல் இந்த நாளை கொண்டாடாமல் இருக்கிற அந்த ஒவ்வொரு மக்களுக்கும் நம்ம என்ன பண்ணோம்? தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ள வேண்டும். நாம் கொண்டாடுகிறோம், அவளை கொண்டாட முடியல. ஆனால் நம்ம என்ன பண்ணோம்? அவளுக்காக தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். நிச்சயம் கர்த்தர் மிகப்பெரிய காரியத்தை எங்கள் வாழ்க்கையில செய்வார், ஆறுதல்படுத்துவார், தேற்றுவார். அவருடைய நிலையெல்லாம் கண்டிப்பாகவே மாறுவது தான் வேதமுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆகவே தொடர்ந்து அவர்கள் நம்ம ஜெபித்துக் கொள்ள வேண்டும். சரி, நாம் எல்லோருமே சலசலப்பான இந்த உலகத்திலே ரொம்ப பரபரப்பான காரியங்களை நாம் என்ன பண்றோம்? செய்கிறோம். வேகமாய் போய் கொண்டிருக்கிறோம். வேகமாய் போய் கொண்டு நாம் அநேக சமயத்துல அநேக காரியத்தை மறந்து விடுகிறோம். பாருங்க, மனிதனுக்கு ஞாபக மறதி என்ற வியாதி அநேக மக்களுக்கு இருக்குது பாருங்க. ஆகவே நாம் என்ன பண்றோம்? வேகமாய் ஓடுகிறோம், காரியங்களை வேகமாய் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சமயத்திலே நம்ம என்ன பண்றோம்? மறதி என்ற அந்த காரியத்தில் உட்பட்டு நிறைய காரியத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? மறந்து விடுகிறோம். ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே அந்த கிறிஸ்துமஸ் குறித்தான ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நினைப்பூட்டும்படியாக என் கர்த்தர் வார்த்தையை போதிக்க இருக்கிறேன். கிறிஸ்தவர்கள், நம்ம எல்லாருமே கிறிஸ்தவர்கள். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் பார்த்தீங்கன்னா நாம் ஷாப்பிங் செல்வதும், உடைகளை வாங்குவதும், வீட்டை அலங்கரிப்பதும், வீட்டை சுத்தம் செய்வதும், ஸ்டார்ஸ் கட்டுவதும், நிறைய காரியம் செய்கிறோம் பாருங்க. இதெல்லாம் செய்து விட்டு முக்கியமான காரியத்தை நம்ம என்ன பண்றோம்? மறந்துடும். இதெல்லாம் அக்கறைப்படுகிறோம், இதுல மும்மரமா இருக்கிறோம் பாருங்க. ஆனா முக்கியமான காரியத்தை நம்ம என்ன பண்றோம்? மறந்து விடுகிறோம். ஆகவே இந்த முக்கியமான காரியத்தை தான் இந்த காலவெளியிலே பற்றி நான் போதிக்க இருக்கிறேன். அது என்ன? கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? அந்த கிறிஸ்துமஸ் மூலமாய் நமக்கு உண்டான ஸ்லாக்கியங்கள், பாக்கியங்கள் என்ன குறித்து ஒரு சில காரியங்கள் இந்த காலம் நம்ம தியானிக்க போகிறோம். கிறிஸ்துமஸ் என்றால் என்ன என்பதை விளக்க 2 கேள்விகளை முன்பாக நான் வைத்து அந்த கேள்விக்கு பதிலே நான் உங்களுக்கு தரப்போகிறேன். அது என்ன கேள்வி? 1, கிறிஸ்துவின் பிறப்பால் கிறிஸ்துவின் பிறப்பின் சிறப்பு என்ன? கிறிஸ்துவின் அந்த பிறப்புடைய சிறப்பு ஸ்பெஷல் என்ன என்பதை ஃபர்ஸ்ட் கேள்விக்கு பதிலை நான் பார்க்க போறோம். செகண்ட், அந்த கிறிஸ்துடைய பிறப்பால் எனக்கு என்ன நடந்தது, நமக்கு என்ன நடந்தது, இந்த உலகத்துக்கு நடந்தது என்பதை குறித்து பார்ப்போம். 2 கேள்வி. 1, கிறிஸ்துவின் பிறப்பினுடைய சிறப்பு என்ன என்பதை கவனிக்க போகிறோம். செகண்ட், அந்த கிறிஸ்துடைய பிறப்பால் எனக்கு என்ன நடந்தது, நமக்கு என்ன நடந்தது, இந்த உலகத்துக்கு என்ன நடந்தது குறித்து கொஞ்சம் நாம் கவனிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட், கிறிஸ்துவின் அந்த பிறப்பினுடைய சிறப்பு என்ன? இந்த ஃபர்ஸ்ட் கேள்விக்கு பதில் என்ன பார்க்க போறோம். கிறிஸ்துவின் பிறப்பினுடைய சிறப்பு அது என்னவென்றா, இயேசு கன்னிகையின் வயிற்றில் பிறந்தார். கிறிஸ்து கன்னிகையின் வயிற்றில் பிறந்தார். இதான் ஃபர்ஸ்ட் கேள்விக்கு பதில். கிறிஸ்துவின் பிறப்பின் சிறப்பு என்ன பார்த்தீங்கன்னா, இயேசு கன்னிகையின் வயிற்றில் பிறந்தார். அப்படின்னா இது என்ன சிறப்பு இருக்குது பாஸ்டர்? இயேசு கன்னிகை வயிற்றில் பிறந்தார் என்பதை காலகாலமா கேட்ட காரியம் தானே. இதில் என்ன சிறப்பு இருக்கிறது என்பதை நம்ம என்ன பண்ணலாம்? யோசிக்கலாம் பாருங்க. கொஞ்சம் கவனிக்க போகும். படிப்போம். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஏசாயா 7:14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவார். கிறிஸ்துவின் பிறப்பின் சிறப்பு என்ன பார்த்தீங்கன்னா, இயேசு கன்னிகை வட்டியிலே பிறந்துதான் மிகப்பெரிய சிறப்பு. இதை குறித்து ஏசாயா 700 ஆண்டு முன்பாக வாழ்ந்த, இயேசு பிறப்பதற்கு 7 ஆண்டு முன்பாக வாழ்ந்த
ஏசாயா தீர்க்கதரிசி இப்படியாக ஒரு வார்த்தையை கூறுகிறார். தீர்க்கதரிசி கூறுகிறார் என்ன? இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று ஒரு அற்புதமான தீர்க்கதரிசனத்தை ஏசாயா தீர்க்கதரிசி உரைக்கிறார். இந்த தீர்க்கதரிசி எப்ப நிறைவேறுதுன்னா மத்திய 1 அதிகாரம் 23 நிறைவேறுது. அங்க என்ன சொல்ல மேத்தியோ, அந்த தீர்க்கதரிசனம் இங்க என்ன பண்ற நிறைவேறும்பதை மத்திய 1 அதிகாரம் 23 நம்ம படிக்கிறோம். அப்படின்னா தேவர்களே, கிறிஸ்துவுடைய இந்த பிறப்பின் சிறப்பே இயேசு கன்னிகை வீட்டில் பிறந்தது. அப்படின்னா கொஞ்சம் டீப்பா கவனிக்க போறோம். திருமணம் ஆன ஒரு பெண், நல்லா கவனிக்க வேண்டும், திருமணம் ஆன ஒரு பெண் தன் திருமணம் செய்த ஆண் துணையோடு கர்ப்பவதி ஆனவுடனே அந்த இருவருக்கும் மகிழ்ச்சி. திருமணம் ஆகி ஒரு சில மாதங்களிலே அந்த ஆண் துணையுடன் அந்த பெண் கர்ப்பவதி ஆகும் போது இருவருக்கும் சந்தோஷம், அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா குடும்பத்துக்கு வாரிசு வந்து விட்டது. இது மிகப்பெரிய சந்தோஷம், அளவிட முடியாத சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம் அந்த குடும்பத்துக்கு, அந்த நபருக்கு. ஆனால் ஒரு கன்னிகை எந்த ஒரு ஆண் துணை இல்லாமல், ஒரு கன்னிகை எந்த ஒரு ஆண் துணை இல்லாமல் கர்ப்பவதி ஆனாள் என்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம், மிகப்பெரிய ஆச்சரியம். திருமணமான ஒரு பெண் கர்ப்பவதி ஆவது எனக்கு தெரிந்த காரியம். ஆனால் திருமணமே ஆகாமல் கன்னிகையா இருக்கிற ஒரு பெண், ஒரு கன்னிகை ஆண் துணை இல்லாமல் கர்ப்பவதி ஆவது, கர்ப்பத்திலே ஒரு கரு உருவாவது மிகப்பெரிய ஆச்சரியம், ஆச்சரியத்தில் மிகப்பெரிய ஆச்சரியம். அப்படி என்றால் இயேசு ஏன் கன்னிகை வயிற்றில் பிறக்க வேண்டும்? ஒரு கன்னிகை. ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு கன்னிகை வீட்டில் பிறக்கதான் வேண்டுமா? எஸ், கன்னிகை வீட்டில் பிறக்க வேண்டும். என்ன காரணம் அதுக்கு? அப்படி பிறப்பது மூலமாக இந்த சமுதாயத்துக்கு, இந்த மனுகுலத்துக்கு, நமக்கு என்ன நடக்க போகுது? ஏன் ஒரு கன்னிகை ஒரு தேர்ந்தெடுத்து இந்த கன்னிகை வீட்டில் இயேசு பிறக்க வேண்டும்? இதுக்கு என்ன காரணம்? இது முக்கியமான, அதிக முக்கியம், மிகப்பெரிய முக்கியம். ஒன்று, ஏன் இயேசு கன்னிகை வீட்டில் பிறக்க வேண்டும் என்றால், ஒன்று, அவர் கன்னிகை இடத்திலே பிறந்தால் மாத்திரமே உலக பிரகாரமான தகப்புடைய பாவ சுபாவம் இல்லாமல் பரலோக பிதாவுடைய குணாதிசோடு அவர் நமக்கு காணப்பட முடியும். அவர் கன்னிகை வீட்டில் பிறந்தா மாத்திரம்தான் உலக பிரகாரமான தகப்பன் அந்த சுபாவ சுபாவத்தை பெறாமல் பரலோக பிதாவின் குணாதிசத்தோடு, அந்த தன்மையோடு அவர் காணப்பட முடியும். மாம்ச பிரகமான ஒரு தாயத்திலே ஒரு பிள்ளை பிறக்கும் போது கண்டிப்பா அந்த தாயுடைய தகப்புடைய சுபாவம் இருக்கும். சொல்ல மத்தியா தகப்படம் போலவே இருக்குதுப்பா, இது அப்படியே பாரு, அப்பா அப்படியே உரிச்சு வச்சுக்குது, நம்ம போலவே பேசுது பாரு. சுபாவம், தகப்புடைய சுபாவம், தாயுடைய சுபாவம் என்ன பண்ணுது? அந்த குழந்தைக்குள்ள சொல்கிறது. அப்ப இயேசு கன்னிகை வீட்டில் பிறக்க வேண்டும் என்றால், அப்படி பிறக்கும் போது தான் பரலோக பிதாவின் குணாதிசயத்தோடு அவர் காணப்பட முடியும், வாழ முடியும். ஆகத்தான் கன்னிகை வீட்டில் அவர் இயேசு பிறந்தார் என்று வேதம் கூறுகிறது. முதல் காரணம். இதை பற்றி விளக்கத்தை படம் பார்க்க போறோம். செகண்ட், இயேசுவின் கன்னிகை வீட்டில் பிறக்க வேண்டும். இது அதிக முக்கியமானா அதிக முக்கியம். இதுக்கு இரண்டாவது காரணம் பாத்தீங்கன்னா, சுமார் 700 ஆண்டு முன்பாக வாழ்ந்த ஏசாயா தீர்க்கதரிசி இப்ப தெளிவா சொன்னாரு, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். அப்போ சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படியாகத்தான் இயேசு ஒரு கன்னிகை வீட்டிலே அவர் பிறந்தார் என்பதை வேதம் தெளிவாக சொன்ன ஏசாயா சொன்ன அந்த தீர்க்கதரிசனம், கன்னிகை வீட்டில் பிறப்பார் என்று ஏசாயா சொன்ன அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படியாக என்ன பண்ணுது? அவர் பிறந்தார் என்று வேதம் தெளிவாக கூறுது. இது செகண்ட். தேர்டு பாத்தீங்கன்னா, பரலோக பிதாவின் குணாதிசத்தோடு அவர் பிறந்தால் மாத்திரமே பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, பாவத்தில பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் சால்வேஷன், ரட்சிப்பை தர முடியும், நல்வாழ்வை தர முடியும். அப்படி ஒரு பிறக்காமல் நம்மை போல ஒரு தாய் தகப்பனை பிறந்திருப்பார் என்றால் ரட்சிப்பையும் தர முடியாது, நல்வாழ்வும் தர முடியாது, எந்தவன விடுதலையும் தர முடியாது. கன்னிகை வீட்டில் பிறக்கும் போதுதான்
ஒவ்வொரு மனிதனுக்கு அவர் ரட்சிப்பை தர முடியும், நல்வாழ்வை தர முடியும், வெற்றி வாழும் மனிதன் அனுப்பிக்க முடியும். ஆகதான் கிறிஸ்துடைய பிறப்பின் சிறப்பே பார்த்தீங்கன்னா கன்னிகை வயிற்றில் பிறப்பது. உலகத்துல எல்லாமே நம்மள பிறந்திருக்கோம், தாய்ல பிறந்தவர் தான். உலகத்தை இன்னொன்னு பிறப்பு நடத்த வேண்டியதான் இருக்கிறது. மாம்சமானவ தகப்பனுக்கும் மாம்சமானவ தாய்க்கும் எல்லாம் பிறக்கிறோம் பாருங்க. இது பொதுவான காரியம், இதுல ஒண்ணுமே இல்லை பாருங்க. ஆனால் அப்படி பிறக்கும் போது பாவ சுபாவம் என்ன பண்ணுது, வெளிப்படும். பாவ சுபாவத்தோடு தான் பிறக்கிறோம். பாவ சுபாவத்தை என்ன பண்றோம், பிறக்கிறோம், அப்படிதான் இருக்கிறோம் பாருங்க. ஆனா இயேசுடைய சிறப்பு, கிறிஸ்துமஸுடைய அந்த சிறப்பு என்ன பார்த்தீங்கன்னா கன்னிகை. அந்த கன்னிகை பாருங்க, அந்த கன்னிகை வீட்டில் பிறப்பதுதான் மிகப்பெரிய சிறப்பு, மிகப்பெரிய ஆச்சரியம். அப்ப நான் சொல்கிறேன், ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு கன்னிகை வீட்டில் பிறக்கும் போது மாத்திரம்தான் அவரால் பாவத்தை மன்னிக்க முடியும், ரட்சிப்பை தர முடியும், பாவ மன்னிப்பை தர முடியும். அப்படி பிறக்காமல் நம்மை படி பிறந்திருப்பார் என்றால் எந்த மனிதகுலத்துக்கும் எந்த மனிதனுக்கும் ரட்சிப்பையும் எந்த ஒரு அற்புதமான வாழ்வையும் தரவே முடியாது. இந்த வேதம் தெளிவாக சொல்லிவிடும். அப்படின்னா மரியாள் கன்னிகா இருந்தாலும் அவருடைய ரத்தத்தில் பாவம் இருக்காதா பாஸ்டர்? அவ்வளவு ஒரு பெண்ணு தானே, திருமணம் ஆகல, அவ்வளவுதான், மேரேஜ் பண்ணிக்கல மரியாள். ஆனாலும் மரியாளுடைய ரத்தத்துல பாவம் இருக்குமே. அப்படி பாவம் இருக்கும் போது இயேசு பாவம் இல்லாமல் எப்படி பிறக்க முடியும்? பாவத்தோடு பிறக்க கூடும், அது எப்படி என்று ஒரு கேள்வி எழும்பாங்க. நமக்கு குழந்தை பிறகுதுன்னா நம்மளுடைய பிளட் இருக்குதாங்க, இருக்க பாருங்க. ஆனா இயேசு மரியாளுடைய வயிற்றில் பிறக்கிறார். அப்ப மரியாளுக்கு பாவம், மரியாள் என்ன பண்ணுங்க, அந்த பிளட் இயேசுக்கு வருமே. அப்ப எப்படி அவரால் ரட்சிப்பை தர முடியும், எப்படி நல்ல தர முடியும், எப்படி மனுஷனுக்கு பாவமணி தர முடியும்? வாய்ப்பு இல்லையே என்ற ஒரு சந்தேகம் பாருங்க நமக்குள்ள இருக்கலாம். இதே பிள்ளைகளே, மெடிக்கல் இப்படியா சொல்லுது, மருத்துவம் இதை குறித்து இப்படியா சொல்லுது பாருங்க. என்ன சொல்லுதுன்னா, ஒரு பெண்ணின் கர்ப்பத்தில் வளருகிற ஒரு குழந்தைக்கு ஒருபோதும் அந்த பெண்ணுடைய ரத்தம் சேருவதில்லையா, சேருவதில்லை. மாறாக அந்த பெண் அஞ்சினமும் சாப்பிடுகிற உணவுகள், சத்துள்ள உணவுகள், சில பழங்கள், சத்துள்ள உணவுகளை சாப்பிடும் போது அந்த உணவு ரத்தமாய் மாறி அந்த குழந்தையுடைய தொப்புள் கொடி, தாயுடைய அந்த தொப்புள் கொடி மூலமாகத்தான் பிள்ளைக்கு போகிறது என்பதை மெடிக்கல் கூறுது. அப்படி சாப்பிடும்போது என்ன பண்ணுது, அந்த அவயவங்களா உருவாக்குற பிளட் என்ன பண்ணிட்டான் அந்த குழந்தைக்கு செல்கிறது என்பதை மருத்துவம் சொல்லு. அப்படி என்றால் மரியாளுடைய ரத்தத்துல பாவம் இருக்கலாம், ஆனா இயேசுடைய ரத்தத்துல என்ன கிடையாது, பாவம் கிடையாது. ஆகத்தான் ரட்சகர், உலக ரட்சகர், மீட்பர். அப்போ இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே இதை நம்ம என்ன பண்ணோம், தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். என்ன, இந்த கிறிஸ்துடைய பிறப்பின் சிறப்பே இயேசு கன்னிகை வயிற்றில் பிறந்தார். உலகத்துல எவ்வளவோ மகான்கள், எவ்வளவோ மேதைகள், எவ்வளவோ கல்விமான்கள், எத்தனையோ அறிஞர்கள், எத்தனையோ புத்திசாலிகள் பிறந்திருக்கிறார்கள், இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருமே இவரை போல பிறக்கவில்லை. ஆகத்தான் இயேசு உறவு மாத்திரம்தான் பாவ மன்னிப்பை தர முடியும். இயேசு உறவு தான் மனிதரை மீட்க முடியும். இயேசு உறவு தான் பாவத்தின் விடுதலையை தர முடியும் என்பதை வேதம் தெளிவாக கூறுது. அப்படின்னா படிப்போம். லூக்கா 1 அதிகாரம் 35 வசனம். லூக்கா 1:35. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நேரிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். அருமையானவர்களே, இங்க தேவதூதன் மரியாதை எடுத்து சொல்ற அற்புதமான வார்த்தை என்ன, பசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நேரிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் என்னது, பசுத்தம் உள்ளது. பசுத்தம் உள்ளது. பிறக்கிற குழந்தை அழகா இருக்கலாம், கொழுவோடு இருக்கலாம், தகப்பன் தாயை போல இருக்கலாம், ஆனா அதோடைய பிளட்ல என்ன இருக்குது, பாவம் இருக்கிறது. இப்ப பிறக்கிற குழந்தையோட அது ரத்தத்துல பாவம் இருக்கிறது. ஆனா இயேசு பாருங்க, இயேசு குறித்து அற்புதமா தேவதை சொல்கிறான்,
உன்னிடத்தில் பிறக்கும் பசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். விஷயம் என்ன? மரியாளுடைய ரத்தத்துல பாவம் இருக்கலாம், ஆனா இவருடைய பிளட்ல என்ன கிடையாது, பாவம் கிடையாது. காரணம் இவருடைய வித்து ஹெவன்லி, பரலோகத்துடைய வித்து. அப்படின்னா உன்னதனுடைய பலம் என்று தேவன் சொல்லும் போது இதோட அர்த்தம் என்ன பாத்தீங்கன்னா, அந்த உன்னதனுடைய பலம் சொல்லப்படும் போது அது தேவனுடைய வித்து. ஒரு ஆணுடைய வித்து தான் நம்ம அந்த ஒரு பெண்ணுடைய கர்ப்பத்தில் குழந்தையை உருவாக்குறது. அப்போ உன்னதனுடைய பலன் சொல்லப்படும் போது தேவனுடைய வித்து. அப்படின்னா பெண்களுக்கு வித்து கிடையாது. பெண்ணுக்கு என்ன உண்டு? கர்ப்ப பை உண்டு. ஆண்கள் தான் வித்து உண்டு. இங்க பாக்குறோம், உன்னதனுடைய பலன் சொல்லப்படும் போது தேவனுடைய வித்து என்று என்ன பண்ண நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் கன்னி மரியாளுடைய கர்ப்பத்தில் விழுந்தது தேவனுடைய வித்து. அந்த வித்து தான் தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை தான் இயேசு. தெரிய சொல்ல பாருங்க, உன்னவுடைய பலன் சொல்லப்படும் தேவனுடைய வித்து. அந்த வித்து பரலோகத்துக்குரியது. அந்த வித்து என்ன பண்ணுச்சு? மரியாளுடைய கர்ப்பத்துல விழுந்தது. அந்த வித்து தான் தேவனுடைய வார்த்தை. வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியந்தவராய் நமக்குள்ளே வாசம் செய்தார். வித்து, ஒரு வித்து ஒரு குழந்தையை கர்ப்பப்பையில உருவாக்குறது. அப்ப தேவனுடைய வித்து என்பது அது தேவனுடைய வார்த்தை குறிக்கிறது. இந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனித்த வார்த்தை தேவனா இருந்தது. அப்போ கிறிஸ்துமஸ் உடைய ஸ்பெஷல் என்னப்பா? எங்க கொண்டாடுறாங்க? புத்தாடை போட்டுக்கொண்டு அழைத்து வந்து பாடி துதித்து இந்த கிறிஸ்துமஸ் நாளை கொண்டுங்க ஜாலியா கொண்டாடுறாங்க. இதோடு நின்று விடக்கூடாது, விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துமஸ் சிறப்பு என்ன? அதோட ஸ்பெஷல் என்ன? இயேசு கன்னிகை வீட்டில் பிறந்தான். ஏன் பிறக்க வேண்டும்? சப்ஜெக்ட் வரும். ஏன் அப்படி பிறக்கணும்? நம்ம இவ்வளவு பிறந்திருக்கலாமே, ஏன் பிறக்க வேண்டும்? படிப்போம். ஆதியாகமம் 3 அதிகாரம் 15 வசனம். ஆதியாகமம் 3:15 பாருங்க. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவே, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவார். இது என்ன சம்பவம் எல்லாம் தெரியும் பாருங்க. மனுஷன் பாவம் செய்துட்டான். செய்த போது ஆண்டவர் பேசுறாரு, பிதாகிய தேவன் வந்து பேசுறாரு. அவன் என்ன பண்றான்? மனைவியை குற்றம் சாட்டுறான். அப்போ மனைவி வந்து ஏவாள் வந்து இது காரணம் சர்வம் என்று சொல்லுகிறார். அப்ப சொல்லும் போது தான் வந்து என்ன பண்றாரு? தேவனை கத்த சர்வத்தை பார்த்து சொல்றாரு, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்ன உண்டாக்குவேன்? கேட்டும் ஸ்திரீனி வித்து என்று சொல்லப்படுகிறது. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். அப்ப ஸ்திரீன் வித்து என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிக்கிறது. இந்த ஸ்திரீ வித்தை குறித்தான் வந்து அந்த தேவதூதன் மரியாதை சொல்கிறான், உன்னதமுடைய பலம் தேவ வித்து. அந்த வித்து என்னது? தேவடைய வார்த்தை. இந்த வார்த்தை தான் இயேசு என்பதை நாம் மறந்து போக கூடாது. அப்படின்னா இங்க சொல்லப்பட்ட ஸ்திரீ வித்து என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தின மாத்திரம்தான் எந்த ஒரு பாவத்தையும் கழுவ முடியும், மன்னிக்க முடியும். ஆகதான் நம்மை போல மாம்சத்திலே பிறக்காமல் ஒரு கன்னிகை தேர்ந்தெடுத்து அந்த கன்னிகை வயிற்றிலே கர்ப்பத்திலே பரலோகத்துடைய வித்து வார்த்தை என்ன பண்ணுது? விழுந்து அந்த வார்த்தை தான் மாம்சமாகிறது. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப கிறிஸ்துமஸ் உடைய ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கன்னிகை வயிற்றிலே பிறந்தான். கன்னிகை வீட்டிலே பிறந்தார். கன்னிகை வீட்டிலே பிறந்தார். அப்ப கன்னிகை வீட்டில் பிறப்போது அவசியமானா மிக அவசியம். ஏன் அவசியம்னா, பாவம் கொடியது. பாவம் மிகப்பெரிய கொடியது, சாதா கிடையாது. பாவம் ரொம்ப கொடியது, ரொம்ப கொடியது. ஒரு எய்ட்ஸ் அல்லது மோசமான வியாதி, அதை காட்ட ரொம்ப கொடூரமானது பாவம். மிகப்பெரிய வலிமை வாய்ந்தது பாவம். இந்த பாவம் ஒரு மனிதனுக்குள்ள காணப்படும் போது அந்த மனிதனால சிறந்த வாழ்க்கை வாழ முடியாது, ரொம்ப சிறப்பா காணப்பட முடியாது. வாழ்க்கையில வெற்றி வாழ ஒரு நாளும் அனுபவிக்க முடியாது தான் தெளிவாக சொல்லுது. அப்படின்னா படிப்போம். எபிரேயர் 9 அதிகாரம் 22. எபிரேயர் 9:22 பாருங்க. நியாய பிரமாணத்தின்படி
கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். வார்த்தை கவனிங்க தேவ பிள்ளைகளே, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ரத்தம் சிந்தப்படாமல் என்ன உண்டாகாது? மன்னிப்பு உண்டாகாது. என்ன மன்னிப்பு? பாவ மன்னிப்பு எவருக்கும் உண்டாகாது. நீ யாருன்னா இருந்துக்கோ, எந்த மதமா இருந்துக்கோ, எந்த குலமா இருந்துக்கோ, எந்த கோத்திரமா இருந்துக்கோ, எவ்வளவு பெரிய நீ யாரா இருந்துக்கோ, எப்பேற்பட்ட தரமான குலத்துல பிறந்திருக்கலாம், யாரா இருந்துக்க வேண்டும், யாரா இருந்தாலும் பாவ மன்னிப்பை தருகிற ஒரே ரத்தம் இயேசு கிறிஸ்து மாத்திரம். ரத்தம் இல்லாமல் என்ன கிடையாதா? மன்னிப்பு கிடையாது, பாவ மன்னிப்பு கிடையாது. அப்படின்னா இந்த உலகத்துல மக்கள் மற்றொரு நபரை மன்னிப்பாங்க. ஜட்ஜி கூட பாத்தீங்கன்னா என்ன பண்ணாரு? வாதத்தை வச்சு என்ன பண்ணலாம்? மன்னிப்பு தரலாம். சரி போ, செய்யாத. நீதிபதி தரலாம் மன்னிப்பு. எல்லாமே நம்ம தர போற மன்னிப்பு. சரி போ, சாரி சார், சரி போ. மன்னிப்பு என்பது மனுஷிகத்துல அது சாதாரணமாக மன்னிச்சிடுவாங்க. சார் தெரியாம செய்யுது சார், சரி போ, செய்யாத. மன்னிப்பு எல்லாருமே என்ன பண்ணலாம்? ஈஸியாக வழங்கிடலாம், கொடுத்துடலாம், எல்லாம் மன்னிக்கலாம் பாருங்க. ஆனால் எந்த நபராலுமே ஒரு மனிதனுக்கு பாவ மன்னிப்பு தர முடியாது. அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், பாவ மன்னிப்பை கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாதுன்னா, பாவ மன்னிப்பை கொடுக்கிற மனுஷனுடைய பிளட்ல பாவம் இருக்க கூடாது. நான் பாவ மன்னிப்பை கொடுக்கலன்னா என்னுடைய பிளட்ல என்ன இருக்கக்கூடாது? என்ன கூடாது? பாவம் இருக்க கூடாது. ஆகத்தான் கன்னிகை வீட்டில் பிறந்தார். என்ன ஸ்பெஷல்? கிறிஸ்துமஸ் ஸ்பெஷல் என்ன? இயேசுடைய பிறப்பு ஸ்பெஷல், அது டிஃபரண்ட், முற்றிலும் வித்தியாசமானது. ஏன்னா அவருடைய ரத்தத்துல என்ன கிடையாது? பாவம் கிடையாது, ஒரு துளி கூட கிடையாது. அவரால் மாத்திரம் தான் பாவ மன்னிப்பை தர முடியும், பாவத்துக்கு மனிதனுக்கு விடுதலை தர முடியும். அப்ப கிறிஸ்துமஸ் என்பது ஸ்பெஷல் என்னன்னா, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கன்னிகை வீட்டில் பிறந்தார். ஏன் பிறந்தார்? என்னை மன்னிக்கும்படியாக. ஆதாம் செய்த பாவத்தினாலே முழு சந்ததியும் முழு மனுக்குலமும் கெட்டு போச்சு. ரோமர் 3ஆம் அதிகாரம் 23 சொல்லுது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றுள்ளானார்கள். எல்லோரும் இந்த எல்லோரும் வார்த்தையை விட்டு கவனிக்கணும் பாருங்க. எல்லோரும், நீ மேதியா இருக்கலாம், நீ ஞானியா இருக்கலாம், நீ சன்னியாசியா இருக்கலாம், நீ புலவரா இருக்கலாம், நீ படித்தவா இருக்கலாம், நீ அறிஞரா இருக்கலாம், புத்திசாலியா இருக்கலாம், நாளும் கற்றா இருக்கலாம், யாரா இருந்தாலும் வேற சொல்லி பாவி. நீ பாவி. எப்படி சொல்றீங்க சார்? ஆதாம் செய்த பாவத்தினாலே அவனுக்கு பிற்பாடு வந்த எல்லோருமே பாவிங்க, எல்லோருமே சின்னர், எல்லாரும் பாவிங்க. அதான் போய் பேசுறோம், நமக்கு தெரிந்த வழியில போறோம், மறைமுகமான சில தவறுகளை செய்யறோம், பாவம் இருக்கிறது. நம்ம அறியாம என்ன பண்றோம்? சில தவறுகளை செய்யறோம், பாவம் இருக்கிறது. எல்லோரும் தெளிவா சொல்லிட்டு பாருங்க, எல்லோரும் பாவம் செய்தனர். இது மாதிரி சில ஒத்துக்க மாட்டாங்க பாருங்க, சில பிடிக்காது. என்ன பார்த்து ஏன் பாவின்ற நீ? நான் பாவியா? நான் பாவியே கிடையாது. என்ன பார்த்து எப்படி நீ பாவி சொல்லலாம்? நீ பாவம் உள்ளவன் எப்படி சொல்லலாம்? நான் ரொம்ப சுத்தம் உள்ளவன், நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணி இருக்கிறேன், எவ்வளவு புண்ணிய ஸ்தலத்துக்கு நடந்திருக்கிறேன். என்ன பார்த்து நீ எப்படி பாவி சொல்லலாம்? என்ன பார்த்து அப்படி சொல்லாதே, நான் பாவி கிடையாது. எத்தனை பேர் சொல்றாங்க பாருங்க. அவங்களுடைய தாட்ல என்ன பார்த்தீங்கன்னா, ஏன் அப்படி சொல்ல மாட்டாங்க? பாவம் அந்த வார்த்தை சொல்லாத, நான் அப்படி கிடையாது நீ எப்படி சொல்றாங்கன்னா, அவங்களுடைய எண்ணத்துல, அவனோட பார்வையில பாவனை என்ன? குடிக்கிறவன் பாவி, ஸ்மோக்கிங் பண்றவன் பாவி, சண்டை போடுறவன் பாவி, கொள்ளடிக்கிறவன் பாவி, தப்பான வழி போறவன் பாவி, மோசமான காரியம் செய்கிறவன் பாவி. அவதான் பாவி. என்ன போய் பாவி சொல்லலாம்? எனக்கு அந்த வாசனையே பிடிக்காது, பிடிக்காது. நான் எவ்வளவு யோக்கியமானவன், நான் எப்படிப்பட்டவன், என்ன பார்த்து எப்படி பாவியும் சொல்லலாம்? உங்க வேதம் பொய், இந்த வேதம் பொய் சொல்லுது.
எல்லோரும் பாவம் செய்தன்னு இப்படி சொல்லலாம், சொல்லக்கூடாது. நான் அப்படி இல்லையே. என்னை பார்த்து நீ பாவி எப்படி சொல்லலாம்? நான் எவ்வளவு யோக்கியமான தெரியுமா? எத்தனை பேர் தான தர்மம் பண்ண தெரியுமா? எத்தனை பேர் உதவி செய்ய தெரியுமா? என்ன பார்த்து நீ வந்து பாவி, நீ பாவம் செய்துட்டா எப்படி சொல்லலாம்? உங்க வேதம் பொய் சொல்லுது. உங்க வேதம் பொய் சொல்லுது. ஒத்துக்கப்பட மாட்டேன்னு பார்த்தா எத்தனையோ பேர் வாதாடுறாங்க, எத்தனை பேர் சண்டைக்கு வராங்க. நான் சொல்கிறேன், என் வேதாகம் ஒருபோதும் பொய் சொல்லாது. என் வேதாகம் ஒருபோதும் பொய் சொல்லாது. இது சத்திய வேதம். வேதம் சத்திய வேதம் தெளிவா சொல்றது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்தார்கள். இவங்க வெளிப்புறமாக வந்து குடிக்கத்தல்ல, ஸ்மோக்கி பண்ணத்தல்ல, கெட்ட வார்த்தை பேசத்தல்ல, சண்டை போடுத்தல்ல, அதுல இதுல ஏதோ மனது கிடையாது. ஆக வைக்க வாணிச்சுக்கிறாங்க. வேற சொல்லுது, நீ பாவம் செய்யாதால பாவியில ஆகிவிடாது, பாவத்துல பிறந்திருக்கிற ஆக நீ பாவி. சிம்பிள் பாருங்க. நீ பாவம் செய்ய அந்த செயல் செய்யத்து இல்ல, அகலை வந்து நீதிமான் சொல்லிவிட முடியுமா? நீ வந்து பெரியார் சொல்ல முடியுமா? கிடையாது. பாவத்துல பிறந்து இருக்கிற. ஆதாம் செய்த பாவத்தினால எல்லாரும் பாவிங்க தான். அப்போ கிறிஸ்துமஸ் உடைய சிறப்பு என்ன? ஏன் இந்த சிறப்பா கொண்டாட வேண்டும்? நன்றா கொண்டாட வேண்டும், சூப்பரா கொண்டாட வேண்டியனால ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் இந்த கிறிஸ்துமஸ். ஏன் தெரியுமா? என் ஆண்ட இயேசு கிறிஸ்து பாவ மன்னிப்பு தரும்படி, எனக்கு பாவத்திலிருந்து மிகப்பெரிய விடுதல் தரும்படியாக அவர் கன்னிகை வயிற்றிலே பிறந்தார். என்ன மாதிரி அன்பு பாருங்க. ஒரு கன்னிகை வயிற்றில் பிறப்போது சாதாரண காரியமா? என் ஆண்டவர் பிறந்தார், ஸ்திரீயின் வித்து எனக்காகவே வந்தார், எனக்காகவே. அப்ப நான் சொல்கிறேன், எல்லோரும் பாவிதான். அப்போ அந்த பாவத்தோடு இருக்கிற மனிதனை கிளீன் பண்ணணும், சுத்தப்படுத்தணும். அவன் பாவத்தை அந்த வெளியே கொண்டு வரணும்னா அதுக்கு ஹோலி பிளட் தேவை. அடிபட்டு விபத்துலன்னா அங்க ஹாஸ்பிட்டல் சேர்க்கிறாங்க, மோசமா அடிபட்டுச்சு, அவனுக்கு பிளட் ஏற்றணும். குரூப் என்ன பண்ண சொல்றாங்க, இந்த குரூப் பிளட்டை உடனே ஏற்றணும், அப்பதான் பிழைக்க முடியும். உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, ஓடி வந்து எல்லாம் கொடுக்குறாங்க, பிளட்டை கொடுக்குறாங்க. ஒரு பாட்டில் 2 பாட்டிலும் கொடுக்குறாங்க பாருங்க. கொஞ்ச நாள் ஆளு போயிடுச்சு. ஓகே, காப்பாத்திடுறாங்க, ரத்தம் கூட காப்பாத்திடுறாங்க. ஆனால் பாவத்துக்கிற மனிதன் அது ஒரு விபத்துன்னு சொல்லக்கூடாது. சடன்லி கிடையாது. ஆதாம் பாவம் செய்த போது டோட்டல் மனிதர்கள் பண்ணுங்க எல்லாமே கெட்டு போயிட்டாங்க. தெளிவா சொல்ல இல்லையா? எல்லோரும் பாவம் செய்து என்ன பண்ணுங்க, தேவ மகிமை கெட்டு போனார்கள். யோவான் 3:10 சொல்லுது, தேவ தம்முடைய ஒரே பேர குமாரனை விசுவாசி எவனோ அவன் கெட்டு என்பது ஒரு பழம் அழுகி போத கண்ட மோசமானது. ஒரு பழம் அழுகி போச்சுன்னா காய வைக்க முடியாது பாருங்க, அவ்வளவு நாட்டம். இதை கண்ட மோசமானது பாவம். பாவம் உள்ள இருக்க அவனுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், வேலை, படிப்பு, அவனுடைய கனவு எல்லாமே நாசமாயிடும். டோட்டல் எல்லாமே காலி ஆயிடும். பாவம் என்ன பண்ணா அழிச்சிடும். அப்படி பாருங்க, செல்லு பாருங்க, செல்லு எப்படிங்க கரையான் என்ன சொல்லுவாங்க, அதை கரையான் தானே, கரையான் பாருங்க வரும் பாத்தீங்க டோட்டல் வீட்டை காலி பண்ணுது. என்னத்தான் மருந்தடிச்சு என்ன பண்ணாலும் அது காலி பண்ணே போகுது பாருங்க. ஒரு கரையான் பூச்சி என்ன பண்ணுது, அந்த வீட்டை நாசமாக்குறது. அப்போ ஒரு பூச்சியே இந்த அளவுக்கு ஒரு வீட்டை நாசமாக்க மாட்டா, பாவம் இதெல்லாம் மோசமானது, வாழ்க்கை சாம்பலாக்கிடும். இது அறிந்துதான் என்னால இயேசு கிறிஸ்து மிக அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், கன்னிகை வீட்டிலே பிறந்தார். ஏன்னா பாவம் தான் மிகப்பெரிய தலைவலியே, மிகப்பெரிய பிரச்சனை, மனுக்குலத்துடைய மிகப்பெரிய பிரச்சனையே பாவம் தான். பாவம் விளட்டணும் பண்ணுங்க, எண்ணிவிடக் கூடாது, மோசமானது. சால்வேஷன், தமிழ்ல ரட்சிப்பு. இந்த வார்த்தை வந்து கிரீக்ல ஜோசோன்னு வருது. ஜோசோன்னா 5 வார்த்தைகள் உள்ளடக்கியதா ஜோசோ. 5 வார்த்தைகள். ஒன்று சுகம், நல்வாழ்வு, முழுமை பெறுதல், இதெல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா வந்து ஜோசோ கொடுத்துப்பாரு. ஒருத்தர் ரட்சிக்கப்படும் போது அவனுக்கு சுகம் என்ன பண்ணிட்டு கூடவே கொடுக்கப்படுது. சுகம், பாதுகாப்பு, நல்வாழ்வு, முழுமை பெறுதல், இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அந்த ரட்சிப்பு அடங்கிருக்கு பாருங்க.
ரட்சிக்கப்படும் போது அவனுக்கு சுகம் ஃப்ரீ கொடுக்கப்படுகிறது. அப்ப இந்த பூமியில மட்டும் ரட்சிக்கப்படும் போது, பாவத்தை வெளியே வரும்போது இந்த பூமியில அனுபவிக்க வேண்டிய இதெல்லாம் மிஸ் பண்ணிடுறான். ரட்சிக்கப்படலைன்னா, ரட்சிக்கப்படும் போது பண்ணுங்க, பாவங்கள் கழுவப்படுகிறது. பாவம் கழுவப்படும் போது இந்த பூமியிலே அவன் சுகத்தோடு வாழ முடியும், பாதுகாப்போடு காணப்பட முடியும், நல்வாழ்வை அனுபவிக்க முடியும், அதனாலங்க முழுமையை பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாத்தையும் அனுபவிக்க பூமியிலே. செத்த பிறகு மோட்சம் போயிடலாம். எப்ப தெரியுமா? பாவங்கள் மன்னிக்கப்படும் போது, பாவம் கழுவப்படும் போது இந்த பூலோகத்துக்கு இப்படிப்பட்ட லைஃபும் அனுபவிக்கலாம், மறிச்சு விட மோட்சம் செய்யலாம், மோட்சம் போயிடலாம். ஆனா பாவத்தோடு மறிக்கும் போது தான் வேதனை இல்லை, வேதனை இல்லை, வேதனை பாருங்க. இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு பார்த்தான் என்ன பண்ண ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு கன்னிகை வயிற்றிலே பிறந்தான். இதான் கிறிஸ்மஸ். தான் நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு கொண்டு வந்து தேவனை பாடி ஆராதித்து வீட்டுக்கு போய் நல்லா ஃபுல் கட்டு சாப்பிட்டு தூக்கத்து கிடையாது. அது ஒரு பாட்டு தான், பாருங்க. ஆனா முக்காவாசியை விட்டுட்டு காலவாசமா எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படின்னா சொல்ல பிள்ளைகளே, கிறிஸ்துவனுடைய சிறப்பு என்ன? இயேசு கன்னிகை வயிற்றில் பிறந்தார். ஏன்னா அப்போதான் என்ன பண்ண முடியும்? மனிதனுடைய பாவத்தை கழுவ முடியும், பாவத்திலிருந்து விடுதலையை பெற்றுத்தர முடியும். அன்புள்ள தேவன் பாருங்க, இறக்கமுள்ள தேவன் பாருங்க. பிள்ளைகளை மறக்க வேண்டாம், ரத்தம் சிந்து இல்லாமல் என்ன கிடையாது? பாவ மன்னிப்பு கிடையாது, மன்னிப்பே கிடையாது, மன்னிப்பே கிடையாது. பாருங்க, மன்னிப்பே கிடையாது. அப்போ மன்னிப்பு தருகிறது யார்? ரத்தம், இயேசு ரத்தம். அந்த ரத்தம் பரிசுத்தம் உள்ளது. ஏன் சொல்லுகிறான்? பரிசுத்தம் உள்ளது. கர்ப்பத்தில் விடுகிற தேவடைய வித்து என்பது பரிசுத்தம் உள்ளது. அதோட குமாரன் என்னப்படும்? அதான் இயேசு ரத்தம் என்ன பண்ணோம்? சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிப்பதை வேறு தெளிவாக சொல்லு. அப்படின்ற பிள்ளைகளே, ஆதாம் முதல் அவனுக்கு பிற்பாடு வந்த எல்லோருமே பாவிகள் என்று வேதம் போகுது. எல்லாரும் பாவி, எல்லாருமே பாவி என்று சொல்லும் போது கவனிக்க வேண்டும். அந்த பாவம் ஒரு மனிதர்களை காணப்படும் போது அந்த பாவம் ஆதாம் செய்த அந்த பாவம் அவனுடைய சந்ததி எல்லாருக்கே பாதிப்பு உண்டாயிடுச்சு. என்ன பாதிப்பு? மனிதர்களை பாவம் இருக்கும் போது இந்த பாவம் என்ன பண்ணுதுன்னா, கடலிடும் தேவடு உள்ள அந்த உறவையும் நெருங்கிய அந்த ஐக்கியத்தையும் துண்டித்து விடும். பாவம் மனுஷன் காணப்படும் போது பாவனை என்ன? குடிப்பது, ஸ்மோக்கிங் பண்ணுவது, தப்பான வழியில போவது, தப்பானதை செய்வது, இதெல்லாம் பாவம் சொல்றான் பாருங்க. இதெல்லாம் பாவத்துடைய செயல்கள். ஆமா, பாவம் இருக்குது, செயல்படுத்துற அவ்வளவுதான். உள்ள பாவம் இருக்குது, பாவத்தை என்ன பண்றான்? இந்த வேலையை செய்யறான். என்ன பண்றது? உள்ள இருக்குது, அதை வெளியே செய்யறான். ஆனா பாவம் என்னன்னா, தேவன் இல்லாமல் வாழ்வதுதான் பாவம். இல்லாமல், தேவனே இல்லாமல் தான் சிருஷ்டித்த தேவனோடு அந்த உறவு ஐக்கியம் இல்லாமல் வாழ்வதுதான் பாவம். உலகத்தை வாழதான் பாருங்க. தேவனோடு நெருங்கி வாழ வேண்டும். படைத்தான், படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படித்தான் தன்னை வணங்க. அப்ப படைக்கப்பட எல்லாமே மனுவுக்காக, எனக்காக. நான் யாருக்காகடா? அவருக்காக. அவளை என்ன பண்ண? நெருக்கமா இருக்க வேண்டும். அவளை என்ன பண்ண? தேவன் பேசணும். அவளை நாங்க உறவாட வேண்டும், அவளை ஐக்கியப்பட வேண்டும். ஆனா அந்த பாவம் என்ன பண்ணுது? படைத்த தேவனிடம் உறவையும் ஐக்கியத்தையும் வைத்துக் கொள்ளாதபடி துண்டித்து விடுகிறது பாவம். உலகத்தில் எத்தனையோ மக்கள் இருக்காங்க பாருங்க, வெளிப்புறமா தெரியல, அவங்க வெளிப்புறம் மனப்படாங்க, அப்படியே வாழ்றாங்க பாருங்க. ஆனா வேலை சொல்றது, பாவனை என்ன? படைத்த தேவனோடு உறவில்லாமல், படைத்த தேவனோடு ஐக்கியம் இல்லாமல் வாழ்வது பத்தியா? அதான் பாவம். நம்ம என்ன பண்ண கொஞ்சம் யோசிக்க வேண்டும். நான் அப்படி இருக்கிறேன்னா, தேவோட உறவில் இருக்கிறேன்னா, இதோட ஐக்கியத்தில் இருக்கிறேன்னா, தினந்தோறும் பேசுறேன், நான் தினம் பேசுகிறேன்னா, நம்மளை ஆராய்ச்சி பார்க்க வேண்டும். கிறிஸ்மஸ் என்பது இதை இதெல்லாம் தெரிந்து கொள்ளணும் பாருங்க. நான் சொல்லுகிறேன், பாவம் படைத்த
தேவனிடம் அந்த உறவையும் அந்த ஐக்கியத்தையும் துண்டித்து விடுகிறது. இப்படிதான் ஆதாம் பாவம் செய்த போது நம்ம எல்லாம் என்ன பண்ணோம்? துண்டிக்கப்பட்டோம். டோட்டம் என்ன பண்ணிட்டோம்? தேவனுடைய தூரம் போயிட்டோம். பாருங்க, தேவனுடைய நம்ம என்ன பண்ணிட்டோம்? வெகு தூரம் போயிட்டோம். வேதம் என்ன பண்ணுது? பாவி என்று அழைத்தது. நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட உறவு இல்லாமல் ஐக்கியலாமல் மனுஷன் வாழும் போது என்ன நடக்குது என்றால், ஐக்கியமே இல்லை, உறவே இல்லை. அப்படி இல்லாமல் வாழும்போது என்ன என்றால், தேவனுடைய பிரசன்னத்தையும் தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய அன்பையும் அனுபவிக்க முடியாது. பாருங்க. உறவும் ஐக்கியம் இருந்தா மாத்திரம்தான் தேவன் என்ன பண்ணோம்? உறவில் நம்ம என்ன பண்ணோம்? உறவாட முடியும், அவட ஐக்கியப்பட முடியும், அது அன்பை ருசிக்க முடியும். இதான் ஏன் தொடர் நடந்தது. ஒவ்வொரு மாலை பொழுதிலே தேவனை கத்தை இறங்கி வந்தா, ஆதாம் வேளாண்ங்க பேசினா. ஒவ்வொரு மாலை பொழுது நடந்தது பாருங்க. நல்ல உறவு இருந்தது, நல்ல ஐக்கியம் இருந்தது, இதெல்லாம் பேசினாங்க. ஆனா பாவம் வந்த போது ஆதாம் ஏவாளுக்கு தேவனுடன் அந்த உறவு ஐக்கியம் துண்டிக்கப்பட்ட போது இப்போ மனிதனால தேவனை காண முடியல பாருங்க. தேவனை காண முடியல, தேவனை பேச முடியல, தேவ பிரசன்னத்தில் நிற்க முடியல. பாவம் செய்யும் பாருங்க. நிறைய மக்கள் தான் இருக்காங்க, சும்மா இதை போயிட்டு வராங்க, புண்ணிய யாத்திரை, பாத யாத்திரை போயிட்டு வராங்க பாருங்க. இது போயிட்டு வராங்க பாருங்க. நான் சொல்றேன், பாவம் எந்த மனிதனையும் படைத்த தேவனிடத்துல உறவை வைக்க விடாது, ஐக்கியத்துக் கொள்ள விடாது, அதை பிரசன்னத்தில் வைக்க விடாது பாவம். அதே சொல்றேன், பாவம் செய்ய ஆத்துமா சாகம். ஐயா, பாவம் சாத்துமா சாகம், பாவத்து சம்பளம் மரணம். அவ்வளவுதான் பாருங்க. பாவம் செய்ய ஆத்துமா சாகம். இது அதான் சத்தியம். இது மனுஷன் பாவம் செய்து கொண்டே இருக்கும் போது தேவனுடைய உறவும் ஐக்கியமும் அவனை பிரசன்னத்தில் வைக்க முடியாத நிலை ஏற்பட்டுவிடும். செகண்ட், அவன் நாளுக்கு நாள் சென்று கொண்டே இருக்கிறான், மடிச்சு கொண்டே இருக்கிறான். பாவம் செய்து கொண்டிருக்கிறது. இது அறிந்துதான் பரலோக தேவன் தன் சொந்த குமாரனை பூமிக்கு அனுப்பினார். அதான் கிறிஸ்துமஸ். எப்படி அனுப்பினார்? கன்னிகை வீட்டில் பிறந்தார். நம்மளாம் தாய் வயிற்றில் பிறக்கிறோம், இயேசு கன்னிகை வீட்டில் பிறந்தார். அதான் பிளட் பசுத்தம் உள்ளது. இயேசு ரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கவே தெரியுமா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதான் கிறிஸ்துமஸோடைய சிறப்பு என்னன்னா, என் ஆண்டா இயேசு கிறிஸ்து கன்னிகை வீட்டில் பிறந்தார். அதை நாம் என்ன பண்ணால ரொம்ப சந்தோஷமா கொண்டாட வேண்டும், ரொம்ப என்ஜாய் பண்ண வேண்டும். சும்மா போனோம் அப்படி கூட பாருங்க, சந்தோஷமா என்ஜாய் பண்ண பாருங்க, துள்ளி குதிக்க வேண்டும். எப்பேற்பட்ட காரியம் செய்திருக்கிறார், எப்பேற்பட்ட காரியம், சாதாரண காரியமா இது? எப்பேற்பட்ட காரியம். ஒரு கன்னி வீட்டில் பிறப்பது சாதாரண காரியமா? எவ்வளவு பெரிய காரியம் செய்திருக்கிறார் எனக்காக. என் ஆவி, ஆத்மா, சரீரம், வேலை, குடும்பம், தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்த மோசமான காரியத்தை, இருளை நீக்கும்படியாக, எனக்கு ரட்சிப்பை தரும்படியாக, நல்வா தரும்படியாக, தினந்தோறும் வெற்றி அனுபவிக்கும்படியாக என் ஆட இயேசு கன்னிகை வீட்டில் பிறந்தாதான் கிறிஸ்துமஸ். நம்ம என்ன பண்ண? இதை அறிந்து வாழ வேண்டும். பாவத்தில் விளையாடக்கூடாது. உலகப்பா ஜாலியா நாங்க பாவம் செய்யறாங்க, அதெல்லாம் எனக்கு கேட்டு வாசல் நிறைய பாட்டில் இருக்கும் பாருங்க, நிறைய பாட்டில் இருக்கும். அந்த இடம் இருட்டாகுது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, ஈஸியாக குடிச்சு பாட்டில் போட்டு போறாங்க. அதெல்லாம் ஒன்றே கிடையாது, சர்வசாதாரணமா நினைக்கிறாங்க பாருங்க. நான் சொல்கிறேன், பாவம் இருக்கிற வரைக்கும் மற்ற வாழ்க்கையில் பிரச்சனை அதிகரிக்கும். பாவம் இருக்கிற வரைக்கும். ஒரு முறை பில்லிகிராம் மிகப்பெரிய பிரசங்க இறந்துட்டாரு. அவர் வாழ்ந்த நாட்களிலே அவர் ஹேர் கட்டிங் பாருங்க, ஒரு ஷாப்புக்கு இப்போ போவார், ரெகுலராக போவார், அந்த முடிவெட்ட கடைக்கு போவார். போகும்போது அந்த முடிவெற்ற அந்த நபர் பார்த்தீங்கன்னா சின்ன கணத்துல பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு புண்ணு போல வந்தது, சின்ன புண்ணு பாருங்க. அதை ஒரு வெட்டும் போது என்னப்பானா, இல்லைங்க புண்ணு வந்தது சரியாயிடும், கேர்ஃபுல்லாக பாரு, கொஞ்சம் அதானுங்க கவனி அதை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு முடி வெட்டிட்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் மந்த் போறாரு, அந்த பொண்ணு பெருசாகுது. போன மாசம் பார்த்ததோட இன்னும் கொஞ்சம் பெருசாகுது. அவரு ஒத்து கவனிக்காரு, இது என்ன பார்த்தியாண்ணா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியாயிடும், அது சாதாரண புண்டு தான், அது ஒன்றும் இல்லை, இல்லை கவனியதை
அது பார்க்கும்போது இது சம்திங் அது என்ன பண்ண போய் ஒரு சீரியஸாக பாரு அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. பார்க்குறேன் சார் சொல்லிட்டு என்ன பண்ணுறேன் முடி வெட்டிட்டு அவரை வீட்டுக்கு வந்துடுறாரு பாருங்க. அடுத்த மாதம் போகிறாரு, அந்த பொண்ணு ரொம்ப பெருசாச்சு. அவர் கேட்டார், என்ன இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதே, போய் பார்த்தியான்னா பார்த்தேன் சார். என்னன்னா இது கேன்சர். அவர் என்ன பண்ணார், கவனத்தோடு இந்த தப்பு செய்யாத, கவனமாறு சொன்ன ப்ரே பண்ணிட்டு போயிட்டு வந்தார். அது அடுத்த மாதம் அவங்க வரவே இல்லை. வேற ஒருத்தர் வந்து கட் பண்ண முடி கட் பண்ணுறாங்க. அவர் எங்கே கேட்கும்போது இல்லை அவர் உடம்பு சரியில்லை. அவ்வளோ பாருங்க, ஒரு சில மாதங்கள் செத்து போயிட்டார். எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, ஒரு சாதாரண வியாதி ஒரு மனிதனுடைய உயிரை எடுக்கும் என்றால், உயிரை பறித்து கொள்ளும் என்றால், இதை காட்ட மோசம் வந்து பாவம். விளையாட்டா செய்யறாங்க மக்கள்லாம், விளையாட்டா பாவத்தில் வளர்றாங்க. ஸோ விளையாட்டா வளராம இருங்க கிடையாது. கேன்சருடைய அந்த செல்லுடைய வீரியத்தை காட்டிலும் ரொம்ப அதிக வீரியம் உள்ளது பாவம். இது அறிந்துதான் என்னாட இயேசு கிறிஸ்து அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர், பாசம் உள்ளவர், என்னை மீட்கும்படி, என்ன இந்த பாவத்தை ரட்சிக்கும்படி, புதுவா தரும்படியாக கன்னிகை வீட்டில் பிறந்தார். அதான் கிறிஸ்துமஸ். கன்னிகை சாதாரண தாய்த்தா கூட பிறக்கல. ஏன்னா பிறக்கும் போது எனக்கு பாவத்துல இயேசு ரத்தத்துல பாவம் இருக்கும். பாவத்தை மன்னிக்க முடியாது, அதை மீட்க முடியாது. கன்னிகை, ஒரு கன்னிகை வீட்டில் பிறந்து எனக்காக இந்த பூமியில வாழ்ந்து கல்வாரி சிறு ரத்தம் சிந்தி என்னை மீட்டெடுத்திருக்கிறார். அதுதான் கிறிஸ்துமஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க. சும்மாடி வந்து போட்டு அப்படியே நல்லா கொண்டாட வேண்டும். இன்னைக்கு தான் பிறந்தா கிடையாது, ஆனா இன்னைக்கு கொண்டாடுறாங்க. நம்மளை கொண்டாட வேண்டும். சீக்கிரம் வந்து நம்ம கர்த்தரை நல்லா ஆராதிக்க வேண்டும். கிறிஸ்துமஸ் என்ன பண்ணுங்க, அந்த சபை ஆராதனை என்ன பண்ணோம், வந்து தேவன் நல்லா துதிக்க வேண்டும். பெத்தலை பிறந்த என்ன பண்ணோம், ஆராதிக்க வேண்டும். தேவனுக்கு மகிமை, தெய்வத்துக்கு மகிமை. தேடி வந்து என்னை மீட்டவர் பாட வேண்டும், துதிக்க வேண்டும். என்ன அந்த மாதிரி நான் செய்திருக்கிறார். நான் மன்னிக்க முடியும், சரி போங்க சாரி சொல்லிடலாம். ஆனா பாவ மன்னிப்பை யாரும் தர முடியாது. என்ன மன்னிப்பு? பாவ மன்னிப்பு மனுஷ குமாரன் தான் பாவ மன்னிப்பு தர முடியும். ஏன்னா அவருடைய ரத்தத்தில் என்ன கிடையாது, என்ன கிடையாது, என்ன கிடையாது, பாவம் கிடையாது, பரிசுத்தம் உள்ளவர். ஆயுதம் மனுகளுக்கு குட் நியூஸ் என்னவென்றால், உங்க பாவத்திலிருந்து விடுதலை இயேசு மூலமாக தர முடியும். அவர் யாரும் தர முடியாது, எவரும் தர முடியாது. இயேசு ஒரு மாத்திரம் தான் பாவத்திலிருந்து மனிதனுக்கு விடுதலையை தர முடியும். ஆகதான் இயேசு ரட்சகர், இயேசு ரட்சகர். அப்போ இந்த கிறிஸ்துமஸ் உடைய சிறப்பு என்னவென்றால், என் நாட இயேசு கிறிஸ்து கன்னி வீட்டில் பிறந்தார். அப்படி பிறந்த போதுதான், அப்படி பிறந்தாதான் என்ன பண்ண முடியும், பாவத்திலிருந்து மனிதனை மீட்க முடியும். ரத்தம் தான் பாவத்தை கழுவி சுத்திகரிக்கும். இது ஃபர்ஸ்ட். செகண்ட், கிறிஸ்துவின் பிறப்பால் நமக்கு என்ன நடந்தது, எனக்கு என்ன நடந்தது, உங்களுக்கு என்ன நடந்தது, உலகத்தில் நடந்தது, இது தெரிஞ்சு கொள்ள பாருங்க. செகண்ட், கிறிஸ்துவின் பிறப்பால் எனக்கு என்ன நடந்தது என்றால், முதல் மனிதன் ஆதாம் பாவம் செய்த போது அவருடைய முழு நிலைமையும் ஜீரோ ஆயிடுச்சு. முதல் ஹீரோ வந்தான். எப்படிதாம ஹீரோ, ஹீரோ பாருங்க. படிவோம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28. அவனை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டு கொள்ளுங்கள் இந்த வார்த்தை முறை கேட்காத வார்த்தை அல்ல, அதிகமாய் நமக்கு தெரிந்த வார்த்தை. ஆனா இந்த ஆண்டு கொண்டு வார்த்தைய நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா, நீ ஹீரோவாரு. எப்படி நீ ஹீரோவாரு. ஆண்டு கொள்ளுங்கள், எல்லாவற்றையும் ஆண்டு கொள். ஒரு கிங்காரு, ராஜாரு. ஆனா நான் கண்டுபிடித்த வார்த்தை என்னவென்றா, நீ எல்லாவற்றுக்கும் மேல ஹீரோவாரு.
மச்சங்கள், ஜீவஜந்துக்கள், மிருகங்கள், பறவைகள், எல்லாவற்றின் மீதும் என்னவாரு? ஹீரோவா, த ஹீரோ. அப்போ நான் சொல்கிறேன், மனிதன் ஆதியில் எப்படி இருந்தான்? ஹீரோவா இருந்தான். ஹீரோ. இந்த பூமி அவனோட கட்டுப்பாட்டுல இருந்து. தேவன் ராஜாதி ராஜா, ஆனா ஆதாம் குட்டி ராஜா. இந்த பூமி அனைத்துக்கு அவன் தான் எப்படின்னு அவன் ராஜா போல இருந்தான், ஹீரோவா இருந்தான். ஹீரோ பாருங்க. அது ஹீரோ வந்த ஆதாம் பாவம் செய்த உடனே அவனுடைய முழு நிலைமையும் என்னாச்சு? அவனுக்கு பூஜ்யமாய் மாறிவிட்டு, ஜீரோவா மாறிவிட்டு. ஹீரோவா இருந்தவன் என்னாச்சு? போ ஜீரோ ஆயிட்டான் பாருங்க, பூஜ்யமாகி விட்டான், துரத்தப்பட்டான். அவன் நிலைமையே மோசமானது, பாவம். அப்போ கிறிஸ்துடைய பிறப்பு நமக்கு என்ன செய்துகின்றால், ஜீரோவா இருந்த மனுகுலத்தை இயேசுவானவர் ஹீரோவா மாற்றிட்டார். அது எங்க நடக்கிறது? படிப்போம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10-11 பாருங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 10-11. தேவதூதன் அவளை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி. அது என்ன செய்தி? இனி நீ ஜீரோ கிடையாது, ஹீரோ வந்துட்டாரு. மிகப்பெரிய நம்முடைய ரட்சகரே வந்துட்டாரு. நீ யார்? நீ ஜீரோ கிடையாது. யார் நீ? ஹீரோ. இதை மனசுல பதிய வைக்க. கிறிஸ்துமஸ் உடைய என்ன சிறப்பு பார்த்தீங்கன்னா, ஒன்று, என் ஆண்டு இயேசு கன்னிகையிட்ட பிறந்தார். செகண்ட், என்னுடைய சிறப்பு என்ன வேண்டாம், என்னை ஹீரோவாக மாற்றும்படி கிறிஸ்து பிறந்தார். ஒரு ஹீரோ போல என்ன பண்ணோம்? அப்படியே வாழ்க்கை அனுப்பட வேண்டும். இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை, பரவாயில்ல, ஹீரோவா இருங்க. நீ ஹீரோ எல்லாருமே. அப்போ மனிதன் பாவம் செய்த போது எதுக்கு வந்துட்டு தெரியுமா? மனுஷன் ஆதாம் பாவம் செய்த போது பாவத்தின் கீழையும், பிசாசின் கீழையும், சாபத்தின் கீழையும், அழுகையின் கீழையும், புலம்பலின் கீழையும், கவலையின் கீழையும், பயத்தின் கீழையும், தோல்வியின் கீழையும் விழுந்தான் ஆதி மனிதனாக ஆதாம். எல்லாம் கீழே வந்துட்டான். ஆனா முதல்ல யாரவன்? ஹீரோவன். எல்லா மிருகத்தையும் பேர் வைக்கிறான், எல்லா பறவைகளுக்கும் பேர் வைக்கிறான். ஹீரோ ரொம்ப ஜோரா அழகா இருந்தான். தேவனோட உறவாடுவதிலும் பேசுவதிலும் ஐக்கியப்படுவதிலும் ரொம்ப வாழ்க்கைய ரொம்ப சூப்பரா இருந்து பாருங்க, ஹீரோவன். ஆனா பாவம் செய்த உடனே கர்த்தருடைய வார்த்தை அவன் மீறின போது ஆட்டோமேட்டிக்கா அவன் என்ன பண்ணிட்டான்? பாவத்துக்கே வந்துட்டான், பிசாசுக்கே வந்துட்டான், சாபத்துக்கு, அழுகைக்கு, புலம்பலுக்கு, கவலைக்கு, பயத்திற்கு, தோல்விக்கே வந்துட்டான். எப்ப பார்த்தாலும் தோல்வி. பாத்தீங்களா? எப்ப பார்த்தாலும் அழுகை, வாழ்க்கையில சஞ்சலம், தவிப்பு அதிகரிக்கிறது. தாழ முடியல, ஒண்ணு போனா ஒண்ணு நிமிர முடியல. நீ மக்கள் தான் வாடுறாங்க பாருங்க, கீழே இருக்காங்க. பிசாசு என்ன பண்றான்? அவளை போட்டு அப்படியே நொறுக்குறான் பாரு. வாழ்க்கை அந்த அளவுக்கு சஞ்சலம் உள்ள வாழ்க்கை. அப்படியே அப்போ இப்படி வாழ்க்கை மனுஷன் வாழக்கூடாது. அவன் பாவத்துக்கு, பிசாசுக்கு, சாபத்துக்கு, அழுகைக்கு, புலம்பின் கீழே, பயத்தின் கீழே, கவலின் கீழே, தோல்வி கீழே வாழக்கூடாது. அப்புறம் அவன் என்ன பண்ணான்? அவனை ஹீரோ மாத்தணும் என்றால் ஒரு வர வேண்டும். சினிமாலாம் பார்த்துருப்பீங்க நீங்க, ரட்சிக்கப்படாத முன்னாடி பார்த்துருப்பீங்க. ஹீரோவை காட்டவே பார்த்தீங்கன்னா விசில் பறக்கும். அப்படியே படத்துல இல்லைங்க, ஹீரோவை காட்டுறாங்க பாருங்க, விசில் பறக்கும். அப்படியே வரும்போதே பயமா காட்டுவாங்க பாருங்க. அப்போ சண்டை போட்டான்னா பாத்தீங்கன்னா அது எத்தனை பேர் அடிப்பாரு? அது 50 பேர் இருந்தா 100 பேர் அடிச்சுக்கா. ஏன்னா ஹீரோ அவர் யாரும் அடி வாங்க மாட்டார் பாருங்க. இவர் தான் அடிப்பார், பந்தாடுவார்.
இது உலக ரீதியானங்க எல்லா படங்களையும் காட்டுற ஒரு காட்சி பாருங்க. ஆனா என்னால இயேசு கிறிஸ்து நம்மை மீட்கும்படி பாவத்துக்கு கீழே, பிசாசுக்கு கீழே, சாபத்துக்கு கீழே, அழுகலுக்கு கீழே, புலம்பலுக்கு கீழே, பயத்துக்கு கீழே, தோல்விக்கு வாழ்ந்து கொண்ட ஒவ்வொரு மனிதன் மீட்கும்படியாக அவர் காயப்பட்டார், அவர் ஒடுக்கப்பட்டார், அவர் அடிக்கப்பட்டார். காரணம் பாவம் கொடியது. அந்த பாவத்தை அவர் சுமக்காமல் மனிதனுக்கு பாவத்தை தர முடியாது. அவர் மறிக்க வேண்டும். ஐயா சொல்றாரு தேவதூதன் தேவதவளை நோக்கி, பயப்படாருங்கள், இனிமே பயந்துதான் போதும், நீ கண்ட காரியம் வந்து பயந்துதான் போதும், பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும், நீ எந்த மதமாறு, எந்த குலமாறு, எந்த கோத்திரமாறு, எந்த ஜாதினாரு, நீ எப்படி இருந்துக்கோ, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்ற ரட்சகர் உங்களுக்கு அதை கவனிக்க வேண்டும், உங்களுக்கு தாவீது ஊரிலே பிறந்துட்டார் ஐயா. பண்ணலையா? பிறந்தார் என்ன பாட்டு பாருங்க. நமக்காக பிறந்தார், எனக்காக பிறந்தார். ஏன் பிறந்தார்? என்னை ஹீரோவாக மாற்றும்படி ரட்சகர் பூமியிலே பிறந்தார். அதான் கிறிஸ்துமஸ். இதை நம்ம என்ன பண்ண, ஆள் மனசுல எழுதி ஒட்ட வேண்டும். அதே இருக்கக்கூடாது, பாவத்தோடு வாழக்கூடாது. பாவம் செய்த உண்மைதான், பாவத்துல வாழ்ந்த உண்மைதான். ஆனா ரட்சகர் வந்து என்ன பண்ண, நம்ம மிகப்பெரிய வாழ வந்துட்டாரு. நம்ம என்ன பண்ணோம், புது வாழ் பெற்றுக்கொண்டு நிம்மதியா வாழ வேண்டும், பாவத்தோடு விளையாடக்கூடாது. அப்புறம் எப்படி வாழ வேண்டும்? ஹீரோ வாழ வேண்டும். என்ன வாழ வேண்டும்? ஹீரோ. ஜீரோ வாழக்கூடாது, ஜீரோ வேண்டாம். வாழ்க்கை ஜீரோ வேண்டாம், ஹீரோ தான் வாழ வேண்டும். ஏதாவது சொல்லிக் கொடுக்க பாருங்க. நான் சொல்லுகிறேன், கிறிஸ்து ரட்சகர் பரவத்து பூமிக்கு வந்தவுடைய நோக்கமே நாம் ஒவ்வொருத்தையும் இந்த மனுகுலத்தையும் என்னவாக மாற்றும்படி, ஹீரோவா மாற்றும்படி. ஆண்டு கொள்ளுங்கள் வார்த்தையுடைய அர்த்தமே, நீ எப்படி இருப்ப இனிமேலே ஹீரோவா, எப்படி நீ ஹீரோவா, ஹீரோ. ஜீரோவானா, ஜீரோ வாழ்க்கை வேண்டாம். எப்படி நீ ஹீரோவா, நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களே முற்றும் ஜெயங்கொள்கிறவர். என்ன வார்த்தை பாருங்க, முற்றும் ஜெயங்கொள்கிறவர் செய்துட்டார் ஐயா. என்னால இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த நோக்கமே என்னை ஹீரோவாக மாற்ற முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஹீரோவாக வாழ வேண்டும். எப்படி வாழ்த்த ஐயா? எப்படி வாழத்துனா ரட்சகர் உள்ள வர வேண்டும். வச்சனை பண்ண ரட்சகரே உள்ள வர வேண்டும், இயேசு உள்ள வர வேண்டும். அது உள்ள வரணும், அது உள்ள வர வேண்டும். நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நீ பாவத்தை வெளியே கொண்டு வரப்பட வேண்டும். இது நடக்கும்போது நான் சொல்லி நிச்சயம் வாழ்க்கை எப்படி இருக்கும், ரொம்ப அற்புத வாழ்க்கையா இருக்கும். இந்த உலகத்தை நிறைய மக்கள் தெரியல பாருங்க. ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், போனோம் கிடையாது. அதுக்கூடாது பாருங்க, இருக்கக்கூடாது. பில்லிகிராமுடைய கூட்டத்துல ஒரு பெண்ணு சாட்சி இப்படியாக சொன்னாலாம். மிகப்பெரிய சுவிசேஷகர் பில்லிகிராம் ஐயா, அப்படி கூட்டத்துல ஒரு பெண் சாட்சி சொன்னான். என்ன சொன்னா, எனக்கு மனசுக்குள்ள சம்திங் ஏதோ ஒரு காரியம் இருக்கிறத உணர்ந்தேன். அந்த மனதுக்குள்ள அந்த இருள் வெளியே போகிறதுக்கு பல காரியம் செய்தேன். என்ன பண்ணேன், போய் சோஷியல் ஒர்க் பண்ணேன். இப்போ என்ன பண்ண, அந்த ஊரில் போய் என்ன பண்ணா, நிறைய சமூக சேவை செய்தேன். அப்படி செய்தது பார்த்தீங்கன்னா எனக்குள்ள ஒரு அந்த இருள் போல ஏதோ உள்ள வந்து அடுத்த மாதிரி இருந்தது. பிற்பாடு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து என்ன பண்ணேன், ஜாலியாக வெளியே போனேன். இப்போ என்ன பண்ணேன், நாட்டில் அப்படியே சுற்றினேன். அப்புறம் என்ன பண்ணல, அந்த உள்ள இருக்கிற அந்த சம்திங் என்ன தெரியல அது, ஆனால் வெளியே போக மாட்டேது, அதே நிலை. அப்புறம் என் ஃப்ரெண்டு சொன்னா, நீ வந்து ட்ரக்கு என்ன பண்ணு, அதை வந்து சாப்பிடு, போதைக்கு என்ன பண்ணு, நீ சாப்பிடு, கொஞ்சம் என்ன பண்ண நல்லா இருப்பேன் அப்படின்னு சொன்னான். நான் என்ன பண்ணேன், ட்ரக் என்ன பண்ணேன், அதை சாப்பிட ஆரம்பித்தேன், போதை பொருள் சாப்பிட ஆரம்பித்தேன். பட் என்ன பண்ணேன், அப்படியே சில நாட்கள் அப்படியே இருந்தேன். ஆனாலும் அதில் கூட பார்த்தீங்கன்னா அது வெளியே போகல, மனசுக்குள்ள அப்படியே அழுத்தம் ஏதோ இதுக்குள்ள இருக்கு தெரியுது. என்னால் நிம்மதியாக வாழ முடியல. என்னென்னோ பண்ணி பார்த்தேன், எதுலையுமே நான் வாழ்க்கை என்ன பண்ணல, மாறல. மனசுக்குள்ள அந்த அமைதி வரல, உன்னை எதிர்பார்க்கிறேன், அது கிடைக்கல.
கடைசியாக நான் ரோட்டில் நடந்துக்கு போகும்போது ஒரு ட்ராக்ஸை பார்த்தேன், ஒரு ஹேண்டில் கொடுத்துனே நாங்கள் பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா சுவிசேஷக பிள்ளைகளா கூட்டம் நடக்குது என்பதை பார்த்தேன். ஒரு கேம்ப் அது. என்ன பண்ணிட்டேன், அந்த கேம்புக்கு என்ன பண்ண அந்த அட்ரஸை பார்த்து போனவன் என்ன பண்ண கேம்பில் நான் கலந்து கொண்டேன். போய் என்ன பண்ணேன், ஒரு நாள் அட்டன் பண்ணேன். அது உட்காந்து அந்த கூட்டத்தை என்ன பண்ணேன், அப்படியே பேசத்தெல்லாம் ரசிக்க ஆரம்பித்தேன். அந்த ஒரு நாளை பார்த்தீங்கன்னா காலை போய் உட்காந்தேன். ஈவினிங்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் எனக்குள்ள வருத உணர்ந்தேன். மிகப்பெரிய மாற்றம். என்னை அறியாமலே எனக்குள்ள இருக்கிற சில காரியம் வெளியே போத்த என்ன பார்த்தேன். இவ்வளோ நாள் நான் என்னென்ன காசு அதில் வராத ஒரு திருப்தி, அமைதி என்னங்க அவர் பேசுகிற வார்த்தையில் எனக்கு வந்தது. அந்த மாலை பார்த்தீங்கன்னா நான் இயேசுவை சொந்த வச்சாங்க ஏற்றுக்கொண்டேன். என் வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றம் உண்டாயிடுச்சு. இன்னைக்கு உலகம் கொடுக்காத சந்தோஷத்தை நான் அனுப்பித்துக் கொண்டிருக்கிறேன். இயேசு ரட்சகர் எனக்குள்ள மிகப்பெரிய மாற்றம் உண்டானது சொல்லி சாட்சி சொன்னாங்க. பிள்ளைகளை மறக்க வேண்டாம். கிறிஸ்மஸுடைய குட் நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இயேசு கன்னிகை வீட்டில் பிறந்தா எதுக்கு பார்த்தானா உங்களை தான். பாவம் கொடி தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ சரி எந்த பாவம் வந்தாலும் ஒரு நிம்மதியாக வாழ வைக்காது. என்னத்தான் பண்ணா கூட பாவம் வாழ வைக்காது. கண்டிப்பா சாகடிக்கு. மிகப்பெரிய என்ன பண்ண உங்களுக்குள்ள மிகப்பெரிய காரியத்தை செய்யாது. ஆகவே பாவத்தோடு நம்ம வாழக்கூடாது. அதான் கிறிஸ்து வந்தோடைய நோக்கமே பாவத்திலிருந்து உண்மை விடுதலை தர முடியாது. பாவி ரட்சிக்க கிறிஸ்தை உலகில் வந்தார். தெளிவா சொல்லுவாங்க. அப்ப வந்தோடைய நோக்கமே உன்னை பாவத்தின் வெளியே கொண்டு வர முடியாது. பாவத்தை வாழக்கூடாது. இப்போ பாவம் செய்திருக்கலாம், மன்னிப்பு பெற்றுக்கொள்ளணும். இயேசு அர்த்தம் பாவத்தை என்ன பண்ணோம், கழுவி சுத்திகரிக்க. அப்போ நீங்க சுத்திகரிக்கப்படும் போது அடுத்த ஸ்தானம் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்க ஹீரோ வாழ ஆசைப்படுறீங்க. ஹீரோ பாருங்க, இந்த ஹீரோ ரொம்ப லோக்கா இருக்க மாட்டாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா கெத்த வேற பாருங்க. ஹீரோ அப்படிங்க அவரை காட்டுற காரியம் பார்த்தா வித்தியாசமா இருக்கும். நான் சொல்லி நீங்கள் ஒவ்வொரும் அப்படியே காணப்பட வேண்டும். ஹீரோவாக வாழ வேண்டும். ஏதோ வாழ்ந்த போன கிடையாது, ஹீரோ வாழுங்க. ஹீரோ மாற்றப்படிதான் இயேசு என்ன பண்ணாரு, பூமிக்கு கல்வாரி சிலுவிலே அற்புதமாக செய்திருக்கார். நீங்களா ஹீரோ. அப்போ உங்கள் ஒவ்வொரையும் ஹீரோவாக மாற்றபடியாக கிறிஸ்து பூமிக்கு வந்தார். அதான் கிறிஸ்மஸ். அப்போ ஹீரோ ஆக்கிட்டார். ஹீரோ ஆக்கிட்டார். நீங்க என்ன பண்ணோம், அந்த ரட்சகரை விசுவாசி ஏற்றுக்கொள்ள வேண்டும். உள்ளத்துல அவர் வரும்போது உங்களால் சிறந்த வாழ்க்கை வாழ முடியும். உங்களால் சிறந்த வாழ்க்கை வாழ முடியும். அதை மறக்க வேண்டாம். இந்த கிறிஸ்துமஸோடைய சிறப்பு என்ன பார்த்தீங்கன்னா, ஒன்று என்னது சொல்லுங்க, கன்னிகை வைத்த இயேசு ஃபர்ஸ்ட். செகண்ட், ஒவ்வொரையும் ஹீரோவாக. அதான் செகண்ட். ஏற்ற நிறைய பேர் ஹீரோ மாத்திருக்காரு. நிறைய சொல்லலாம் பாருங்க. சபை எடுத்துக்கொள்ளுங்க. அவன் மிகப்பெரிய ஆளு பாருங்க. மிகப்பெரிய ஆள், எதுக்கும் குறை கிடையாது பாருங்க. நானுக்குள்ள ஒரு வெற்றியும் இயேசுப்பான்னு ஆசைப்படுறான் பாருங்க. சமூகத்தை தள்ள போடுறான், ஜனங்களை ஒதுக்க போடுறான், எவ்வளோ ட்ரை பண்றான் பாருங்க. பார்க்க முடியல. ஆனா இயேசு தேடி என்ன பண்ணாரு, சகவே இறங்கி வாங்க வீட்டு தங்க போறான் பாருங்க. ஆச்சரியம். ஹீரோ மாத்திட்டாரு. சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட நபரை, சமூகத்தில் ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட சகவை என்னால் இயேசு ஹீரோ மாத்தினார். அது மாத்திரமா, லேகியோன் வார்த்தைக்கு லத்தீன் பாஷையில 6000 6000 பிசாசு குடிக்கொண்டு சுடுகாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கான். உடை இல்லாமல் ஆளின் தோற்றமே அகோரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் லேகியோன் இந்த மனுஷன். சுடுகாட்டில் வாழ ஐயா, அதான் வாழ்க்கை. இவன் ஹீரோ வாழ வேண்டும், ஹீரோ வாழ வேண்டும். ஆனா என்ன பண்ணுங்க, ஜீரோவாக சுடுகாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சுடுகாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். யாரும் தேடி போல, யாரும் விசாரிக்கல. எஸ் தேடி போனார். அது புதுவார்த்தை தேடி போனார். அப்போ சுடுகாட்டில் பேய்கள் இருக்கிற இடத்துல மனுஷன் என்ன பண்றான், அகோரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனை பார்த்து என்ன பண்றாரு, அவனுக்கு புது வாழ்த்து அவனை ஹீரோவை மாத்திரான். என்ன மாதிரி லைஃப் பாருங்க. யார் தருவாங்க, சொந்த காசை கொடுத்து பழக வாடகை எடுத்துக்கொண்டு போய் என்ன பண்ணாரு, சுடுகாட்டுக்கு போய் என்ன பண்ண மனுஷனை பார்த்து விசாரித்து அவனுடைய பிசாசு துரத்தி அவனை ஹீரோவை மாத்துறார்.
மூணாவது குஷ்டரோகம். திரும்பி பார்க்கற குஷ்டரோகம் மனுஷன். குஷ்டரோகம் வந்து உடம்பெல்லாம் நார்ந்து பாருங்க. குஷ்டரோகம் அவனை சீக்கிரத்துல மண்ணு கொண்டு போகுது. உடம்பெல்லாம் நார்ந்து பாருங்க. இவன் தேடி வந்துட்டான். அவன் இது குமாரனே கூப்பிடுறான். இறங்கன்னு கேட்கிறான் பாருங்க. என்ன பண்ணாரு? சொசமாக்குறாரு. அப்போ குஷ்டரோகம் அந்த மனிதனை ஜீரோவாக மாற்றிது. குஷ்டரோகம் ஜீரோ. இனி அவ்வளவுதான் வாழ்க்கை, நீ சாவ போற, மண்ணோட மண்ணா போற நிலைமைதான் வியாதி பேசி கொண்டு இருந்து. என்ன பண்ணாரு? அவனை பார்த்து சொசமாக்குறாரு. அவன் மாறி போது பாருங்க. 10 பேர் சொசமாறாங்க, ஒருத்த மட்டும் வந்து ஆனா இயேசு ரெண்டு சொல்றேன். அப்போ குஷ்டரோகம் என்ற வியாதி மனிதனை பூஜ்யமாய் மாற்றினது. ஆனா ரட்சகர் இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை ஹீரோவாய் மாத்துறார். ஹீரோவாய் மாத்துறார். வேத்த நிறைய சொல்லலாம் பாருங்க. அது காலை மறக்க வேண்டாம். கிறிஸ்துமஸுடைய சிறப்பு என்ன? சிறப்பு என்ன? என்னோட இயேசு கிறிஸ்து என்னை பாவத்திலிருந்து மீட்கும்படியாக, என் பாவத்தை கழுக நீதிமன்றம் மாற்றும்படியாக கன்னிகை வீட்டிலே பிறந்தான். அதான் கஷ்டம். செகண்ட் என்ன? பூஜ்யமாய் வாழ்ந்து கொண்ட என்னை அநேக காரியங்களை பூஜ்யமாக்கிட்டு, ஆனா பூஜ்யமாய் இருந்த என்னை ஆண்டா இயேசு கிறிஸ்து ஹீரோவாய் மாற்றிருக்கிறார். இதான் கிறிஸ்துமஸுடைய ஸ்பெஷல். நான் ஹீரோ. எது வந்தாலும் ஜெயிச்சிடலாம், எது வந்தாலும் ஜெயிக்கலாம். அது பற்றாக்குறையோ குறையோ வியாதியோ பலவீனமோ எது வந்தாலும் ஜெயிக்க முடியும். காரணம் யாரு? இப்போ ஹீரோ. இது காரணம் ஏசு உள்ள இருக்கிறாரு. ஏசு உள்ள இருக்காரு. அப்ப நான் கேட்கிறேன், ஏசு இருக்காரா? ஏசு ஜீவிக்கிறாரா? இவங்களுக்குள்ள உள்ள வாழ்கிறாரா? அடியிலே விட்டா ஜெபிக்க போறேன். இயேசு எனக்கு தேவை, இயேசு எனக்கு வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் இப்போதே அது காரியம் நடக்கும். நீங்க எல்லாம் ஹீரோவாய் வாழ வேண்டும். ஜீரோவா இருக்கக்கூடாது, பூஜ்யமா இருக்கக்கூடாது, ஹீரோவாய் காணப்பட வேண்டும். அப்போ கிறிஸ்துமஸுடைய சிறப்பு ஒன்று, இயேசு கன்னிகை வீட்டிலே பிறந்தார். செகண்ட், என்னை ஹீரோவாக மாற்றும்படியாக வந்தார், ஹீரோவாய் ஆக்கிட்டார். நான் சொல்கிறேன், இதுதான் மிகப்பெரிய அற்புதமான காரியம். ஆகவே கிறிஸ்துவ விசுவாசிகள் ஏற்றுக்கொள்ளுங்கள், வாழ்க்கை மாறும். எல்லாம் எடுத்துருப்போம். தேங்க்யூ, தேங்க்யூ. உனக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் ஜெபிக்க போறேன், சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஒவ்வொருவரையும் பார்த்து நான் கேட்கிற கேள்வி, ரட்சகனுக்குள்ள இருக்காரா? வெத்தையில பிறந்தார், ஆனா உங்களுக்குள்ள பிறந்திருக்கிறாரா? உங்களுக்குள்ள ரட்சகர் இருக்கிறாரா? இல்ல பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? இல்ல உங்களை ஹீரோவாக்காதபடி தடுக்கிற காரையில நீங்க மாட்டிக்கொண்டிருக்கீங்க? விசுவாசிக்க வேண்டும். இயேசு ரட்சகர், இயேசு மீட்பர். கிறிஸ்துவுடைய சிறப்பை தான் பாருங்க. கன்னிகை வயிற்றில் பிறந்தார், எனக்காக பிறந்தார். என் பாவத்தை தீர்க்கும்படியாக, அவர் ரத்தத்தை கொண்டு பாவங்களை கழுவும்படியாக கிறிஸ்து பூமிக்கு வந்தார். கிறிஸ்துமஸ் என்னை ஹீரோவாக மாற்றும்படியாக வந்தார். ஹீரோ. நான் சொல்ல பிள்ளைகளே, கிறிஸ்துவ வாழுகிறாரா? இல்லை இப்ப பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? அது இருப்பீர் என்றால் நீங்கள் கிறிஸ்துவ விசுவாசம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் அப்படி காணப்படக்கூடாது. பாவம் கொடியது, வாழ்க்கையை நாளுக்கு நாள் நாசமாக்கிவிடும். இந்த கனவுகளை அதை நிஜமாக்காது, எதிர்காலத்தை சூன்யமாக்கிவிடும். பாவம் கொடியது. இந்த பாவத்திலிருந்து யார் விட தர முடியும்? நிர்பந்தமான மனுஷன் போல சொல்ற பாருங்க. யார் என்னை கட்டெடுக்க முடியும்? யாரை விட தர முடியும்? சொல்லுவார், ஆண்டா இயேசு கிறிஸ்து மாத்திரன்னு சொல்லுவார். அவரால் மாத்திரம் தான் விட தர முடியும். பாவத்திலிருந்து விடு தருகிற ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ரத்த மாத்தான் பாவத்தை கழுவி சுத்திகரிக்கும். நீ கிறிஸ்து எனக்கு வேணும் சொல்லுங்க, உன்னை கரங்களை உயர்த்தி நான் ஜெபம் பண்ண போறேன். எனக்கு இயேசு தேவை, இயேசுக்குள்ள வாழ வேண்டும், இயேசுவை சொந்த ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். என் பாவங்கள் கழுவப்பட வேண்டும். நான் ஹீரோவாக வாழ ஆசைப்படுகிறேன், ஹீரோவாக இருக்க விரும்புகிறேன்னு சொல்லுவேன். கரை உயர்த்தி ஜெபம் பண்ண போறேன். கத்த மிகவும் நல்லவன், கத்த மிகவும் நல்லவன். ஆலையில பார்க்குற உங்களுக்கு விதை கேள்விதான். நீங்க ஹீரோவாக விரும்புறீங்களா? இருக்கிற இடத்துல நீங்க கண்கள் மூடி நான் சொல்ல ஜெபத்தை நீங்க சொல்வீர்கள், நிச்சயம் நிலைகள் மாறும், பாவங்கள் மன்னிக்கப்படும். இயேசுக்கு சத்தம் மாத்திரம்தான் பாவங்களை மன்னித்து கழுவி சுத்திகரிக்கக்கூடிய அற்புதமான வழிமுறை சக்தியுடைய ரத்தம். இயேசுக்கு சத்தம் மாத்திரமே. ஹல்லேலூயா. இயேசு ரட்சகர்.
இஸ் ஆண்டவர். ஹல்லேலூயா. நான் சொல்ல ஜெபத்தை தொடர்ந்து சொல்லுங்கள், எப்பொழுதே சொல்லுங்கள். நிச்சயம் மிகப்பெரிய மாற்றம் வாழ்க்கையில் உண்டாகும். பாவத்தோடு வாழ வேண்டாம், நீங்க பூஜ்யமாய் வாழ வேண்டாம். வேண்டாம், அதில்ல வாழ்க்கை. நல்லாக வாழ வேண்டும், நன்றாக வாழ வேண்டும். கிறிஸ்துவ உதவி செய்ய வல்ல தேவனா இருக்கிறார். ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. அன்புள்ள ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் சன்னதிக்கு வருகிறேன். இன்றைக்கும் நான் கேட்ட சத்தியத்துக்காக உமக்கு நன்றி. கிறிஸ்துமஸுடைய சிறப்பு, இயேசு கன்னிகை வீட்டில் பிறந்தார், எனக்காகவே பிறந்தார். என் பாவத்தை கழுவி சுத்திகரிக்கும்படியாக, பாவத்திலிருந்து முழுமையான விடுதலை தரும்படியாக கிறிஸ்து பூமிக்கு வந்தார். நான் விசுவாசிக்கிறேன். கிறிஸ்துவானவர் எனக்காகவே கல்வாரி சிலுவையில் சொந்த ரத்தத்தை சிந்தி எனக்காக எல்லா பாடுகளையும் சகித்து ரத்தம் சிந்தி எனக்காகவே மரித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்தார். இயேசுவே ரட்சகர், இயேசுவே ஆண்டவர். என் அர்ப்பணிக்கிறேன். ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. நான் பாவத்தோடு வாழ்வதை விரும்பவில்லை, விரும்பவில்லை. உம்மோடு வாழ, உம்மோடு ஐக்கியப்பட, உம்மோடு உறவாட நான் விரும்புகிறேன். என்னை அர்ப்பணிக்கிறேன். ஏற்றுக்கொள்ளும். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ரட்சகர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ரட்சகர். என்னை அர்ப்பணிக்கிறேன். ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். Thank you. Thank you. தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனே உமக்கு நன்றி கூறு. சொன்ன அறிக்கைக்காக நன்றி ஆண்டவரே. அநேக கர்த்தாவே செய்த அறிக்கைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லா கரங்களை உயர்த்தி தேவன் நன்றி சொல்லுவோம். எல்லா கரங்களை உயர்த்தி, பரத்தின கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரி. தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய ஒரே பிறக்குமான இயேசுவின் நாமத்திலே சன்னதி வருவோம். ஆஸ்வதிக்கப்பட்ட நல்ல இந்த காலை புத்தி காட்டாட்டி இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே கர்த்தாவே கிறிஸ்துடைய பிறப்பின் ஆண்டவரே அற்புதமான காரியங்களை ஜென்மத்திலே காண்பித்தீரே உமக்கு நன்றி. கிறிஸ்துவுடைய சிறப்பை காண்பித்தீரே உமக்கு நன்றி. இன்னைக்கு அறிக்கையிட்டு ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மக்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு இயேசு நாமத்தை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இன்னும் கூடி வந்திருக்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தாவே, கிறிஸ்து வந்தவுடைய நோக்கம் ஒவ்வொரு வாழ்க்கை நிறைவேற்றும் ஆண்டவர். ஒவ்வொரு நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் அதிகரிப்பதா the name of Jesus ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அவருடைய பூஜ்யமாக்குற எல்லா காரியங்களும் மாறி போகட்டும் ஆண்டவர். பூஜ்யமாக்க எல்லா நிலைகள் மாறி போகட்டும் ஆண்டவர். அதை விட்டு கத்தா இயேசு நாமத்தில் எடுபடட்டும் ஆண்டவர். ஒவ்வொரு ஹீரோவாக வாழட்டும் ஆண்டவர். தேவனை தந்த அற்புதமான சாக்கியத்தை பெற்று அனுபவிக்கட்டும் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நல்ல நோக்கம் வந்து நிறைவேறும். கத்தா படிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகியும் ஒருங்கே செலுத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவை தேடி அன்பும் பசுத்தாவின் ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளமே வசாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல காரியங்களும். ஆமென், ஆமென், ஆமென். ஓகே, God bless you.